வணக்கம். குமுதா சிவகுமார். நீ பார்க்க போகிறது இந்த கோலம். போன கிளாஸில் 7 புள்ளியில் போட்டதை அதே கோலத்தை 11 புள்ளியில் இப்போ போட போகிறோம். இந்த கோலத்தோட சிறப்பு என்னென்னா, ஒவ்வொரு 4 புள்ளியை ஆட் பண்ணி பெரிய கோலமாக மாற்றிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். அந்த கோலத்தை பார்க்காதவங்க அதையும் ஒரு தடவை பார்த்துருங்க. இன்றைக்கி இந்த கோலம் எப்படி போகிறதுங்கிறத பார்ப்போம். இந்த கோலத்துக்கு புள்ளி வரிசை 11 புள்ளி, 9 புள்ளி 2 வரிசை, 5 புள்ளி 2 வரிசை, அப்புறம் 1 புள்ளி. இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த யூ போடுவோம். இங்கே ஒரு ஸ்கொயர் போடுறோம். கார்னருக்கு பெண்ட் பண்ணி மறுபடியும் ஒரு யூ, அப்புறம் ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் வரும். சுஷி உடனே யூ, அப்புறம் டைரக்ஷன் மாறி வருது பாருங்கள். ஸ்கொயர், அப்புறம் கார்னர், அப்புறம் யூ. இங்கே டைரக்ஷன் மாறி 2 ஸ்கொயர் போடணும். இதே மாதிரி தான் திரும்ப திரும்ப வரும். ஆரம்பித்த இடத்துலேயே முடிஞ்சிடும். இப்போ இந்த கோலம் எப்படி போடுறதுங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கோலத்தையும் ஒரு ரீகேப் பார்த்துருவோம். இது 7 புள்ளி கோலம், போன கிளாஸில் போட்டது. இது 11 புள்ளி கோலம், இந்த கிளாஸில் போட்டது. இது 15 புள்ளி கோலம். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்களே போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான கோலம் தான். இந்த இதில் ஒவ்வொரு 4 புள்ளியை ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு 1, அப்புறம் 2 அப்படின்னு வரும். அதுமாதிரி இந்த டிசைனும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது 19 புள்ளி கோலம். இதையும் போட்டு பாருங்கள். இது 23 புள்ளி கோலம். இதிலே இன்னும் 4 புள்ளி ஆட் பண்ணி இன்னும் பெரிய கோலமாக போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கலாம். ரொம்ப சுலபமான கோலம். இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு பாருங்கள். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு கோலத்தோடு பார்ப்போம். வணக்கம்.